இந்தியன் ஆர்மியில் மீண்டும் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. 58வது என்சிசி ஸ்பெஷல் என்ட்ரி நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அன்மேரிட் மேல், அன்மேரிட் ஃபீமேல் கிராஜுவேட்ஸாக இருந்தால் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஃபர்தராக இன்டெப்த்தாக என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், என்ன ஏஜ் லிமிட், எப்படி நீங்கள் அப்ளை பண்ணும் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் இன்ஃபோ நம்ம பார்க்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான அஃபிஷியல் காப்பி நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதே டிஸ்கிரிப்ஷனில் ஃபாலோவிங்க்கு நம்ம சேனலில் டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் இருக்கும், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா என்சிசி ஸ்பெஷல் என்ட்ரி ஸ்கீம். ஸோ எவ்ரி இயர் வந்து 2 தடவை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இந்த 2025 திஸ் இஸ் த ஃபஸ்ட் டைம். இது ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் ஆஃபீஸர் என்ட்ரி தான். ஸோ இயர்லி சேலரியே வந்து 17 to 18 lakhs கண்டிப்பாக இருக்கும். இந்த ஆஃபீஸர் என்ட்ரி நீங்கள் 14 இயர்ஸ் சர்வீஸ் பண்ணலாம். ஏன்னா 14 இயர்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் எக்ஸர்வீஸ்மெண்ட் கேட்டகரிக்குள்ளார வருவீங்க. அதுக்கு மேலே நீங்கள் வேறு ஒரு ஜாப்பில் தான் போகிற மாதிரி இருக்கும். ஓகே, இதுக்கு ஓப்பன் ஃபார் அன்மேரிட் மேல், அன்மேரிட் ஃபீமேல் நீங்கள் அப்ளை பண்ணலாம். குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மினிமம் 50% மேலே மார்க் எடுத்திருக்கணும். மினிமம் ஆஃப் பி கிரேட் இன் சி சர்டிஃபிகேட் எக்ஸாம் ஆஃப் என்சிசி, அதாவது என்சிசியில் சி சர்டிஃபிகேட்டில் பி கிரேடாச்சு மினிமம் இருந்தால் மட்டும்தான் எலிஜிபிள். ஜென்ரலாக நீங்கள் டிகிரி மட்டும் இருந்தால் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. டிகிரி இன் அடிஷனாக பி கிரேடாச்சும் இருக்கணும் என்சிசி சி சர்டிஃபிகேட்டில். இந்த மாதிரி என்சிசி சி சர்டிஃபிகேட் இருந்தால் நீங்கள் தாராளமாக இந்த ஆர்மியில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். எக்ஸாம் எதுவும் கிடையாது. ஃபஸ்ட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க, அப்புறம் எஸ்எஸ்பி இன்டர்வியூ இருக்கும், மெடிக்கல் ட்ரைனிங் டேரெக்டாகவே போகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்ளிகேஷன், ஷார்ட் லிஸ்டிங், எஸ்எஸ்பி, மெடிக்கல், மெரிட் லிஸ்ட்டு, ஜாயினிங் லெட்டர். அஃபிஷியல் வெப்சைட் joinindianarmy.in தான். டிஸ்கிரிப்ஷனில் நான் அதுக்கும் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த கோர்ஸ்க்கான டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 49 வீக்ஸ் இருக்கும். எங்கே நடக்கும்னா ஆஃபீஸர் ட்ரைனிங் அகாடமியில் தான் இதுக்கு நடக்கும். சேலரி சிடிசி அப்ராக்சிமேட்லி 17 18 லட்ச ரூபா வரைக்கும் பர் ஆனம் இருக்கும். அது இல்லாமல் ஃப்ரீ மெடிக்கல் கவர், ட்ராவல் இன்சூரன்ஸ் எல்லாமே ஒன்ஸ் இயர்க்கு கண்டிப்பாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு மினிமம் என்கேஜ்மெண்ட் 10 வருஷம், மேக்ஸிமம் 14 இயர்ஸ். ஸோ தெளிவாகவே இதில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஃபர்தராக இன்டெப்த்தாக எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இப்போ ஏஜ் வந்து 19 25 அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் பிறந்த தேதி வந்து 2 ஜூலை 2000 1 ஜூலை 2006 பிறந்தவர்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். மொத்தமாக 76 வேகன்சி இருக்குது. 70 வேகன்சி ஃபார் ஆண்களுக்கும் 6 வேகன்சி ஃபார் பெண்களுக்கும் உண்டு. இப்போ குவாலிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா டிகிரி நம்ம ஆல்ரெடியே பார்த்துட்டோம். மினிமம் 50% மேலே மார்க் இருக்கணும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபைனல் இயர் படிச்சுக்கிட்டு இருந்தாலும் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் பிஇ பிடெக் பண்ணுறவங்க அப் டு 3 இயர்ஸ் டிகிரி வரைக்கும் நீங்கள் கேட்டிருப்பாங்க. 50% மேலே மார்க் இருக்கணும். அதே மாதிரி நார்மலாக நீங்கள் ஆர்ட்ஸ் படிக்கிறவங்களுக்கு அதாவது செகண்ட் இயர் 5th செம் வரைக்கும் கூட நீங்கள் கன்சிடர் பண்ணிட்டு நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். அண்ட் குறிப்பாக என்சிசியில் பார்த்தீங்கன்னா ஷுட் ஹாவ் சர்வ்டு ஃபார் மினிமம் 2 or 3 இயர்ஸ். மினிமம் நீங்கள் என்சிசியில் 2 வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்கணும். இன் சீனியர் டிவிஷன் WG ஆஃப் என்சிசி இருந்தால். கிரேடிங் பார்த்தீங்கன்னா ஷுட் ஹாவ் அப்டைன்டு மினிமம் ஆஃப் பி கிரேட். கண்டிப்பாக பி கிரேட் ஆச்சு மினிமம் இருக்கணும் என்சிசி சர்டிஃபிகேட்டில். என்சிசி சர்டிஃபிகேட்டில் உங்கள்கிட்ட இல்லைன்னா யூ ஆர் நாட் எலிஜிபிள் டு அப்ளை ஃபார் திஸ் என்று நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. அண்ட் தென் ஃபார் வாட்ஸ் ஆஃப் பேட்டில் கேஷுவல்ட்டிஸ் ஏதாச்சும் இருந்தீங்க, அப்படி இறந்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு கீழே நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். அவங்களோட சன் இல்லை அவங்களோட டாட்டர் ஏதாச்சும் இருந்தாலுமே நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ண முடியும். மொத்தமாக 70 வேகன்சி இருக்குது என்சிசி மெனில். அதே மாதிரி உமனில் பார்த்தீங்கன்னா 6 வேகன்சி இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி ஓப்பன் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஓப்பன் கேட்டகரி போங்க. இல்லை நான் ஓப்பன் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணல, நான் எதுக்கு அப்ளை பண்ணுறேன்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா என்சிசி வச்சுட்டு 2மே நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா மேபி அதை நீங்கள் ஃபர்தராக என்ட்ரி போகும்போது ஏதாச்சும் ஒரு கிளாஷ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏதாச்சும் ஒன்று மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்துட்டோம். அஃபீஷியலுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ நம்ம சேனல்லே இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஃபர்தராக டவுட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் தான் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ.